நம்ம என்ன கேள்வி டவுட் வருதுன்னா, தமிழக இளைஞர்களை விட வட இந்திய இளைஞர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் பல்வேறு திறமை வந்தார்களா? தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஒரு 100 வேலை வாய்ப்புன்னா அதில் 2, 3, 5 சிங்கிள் டிஜிட் தான் கிடைக்குது. மீதி 90 யாருக்கு போகுது? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் சென்னை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 மண்டலங்களுக்கு, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு 2 மண்டலங்களுக்கு சேர்த்து தேர்வு எழுதுவதற்காக எங்கிருந்து வராங்க? வட இந்தியாவிலிருந்து வராங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான பதவிகளை வட இந்தியர்கள் தட்டி சென்றார்கள். அங்க இருக்கிற வேலைவாய்ப்பும் கொடுக்க மாட்டீங்க, இங்க இருக்கிற வேலைவாய்ப்பு வேறவனை எடுத்து போவோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். நாம் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை போட்டு வரோம். வேலை வாய்ப்பு தொடர்பான இளைஞர்களுக்கான பல்வேறு விஷயங்கள் செய்துட்டு வரோம். அதில் ஏற்கனவே ஒரு பதிவை நம்ம பதிவு பண்ணிருந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியிடங்களில் தமிழர்களுக்கான வாய்ப்புகளை குறைத்து வட இந்திய இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கின்ற ஒரு போக்கு என்பது 2010க்கு பிறகு வந்திருக்கிறது என்று, அதனுடைய சூட்சுமம் என்ன, அதில் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை பற்றி தமிழர் 10 என்ற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு மேலோட்டமாக ஒரு வீடியோ ஒன்றை பதிவு பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில டேட்டாஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதே போல அது உள்ளடக்கமாக உட்கூறுகளாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் இன்னும் வெளியே கொண்டு வரல. அது வெளியே கொண்டு வர வேண்டியதோட நோக்கத்தையும் இப்போ நமக்கு உருவாக்கியிருக்கு. ஏன் உருவாக்கியிருக்குன்னா, தமிழகத்தில் படித்து வேலை பெற்ற பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் உயர்ந்திருக்கிறது. நம்ம இப்போ லேட்டஸ்டா பட்ட ஒரு பதில் கூட சொல்லியிருக்கோம். 83% பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை என்ற ஒரு புள்ளி விவரத்தை ILO கொடுத்திருக்கிறது என்று நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்ப தமிழகத்தில் அதிகமான பட்டதாரிகள் இருக்காங்க. தென்னிந்தியாவில் குறிப்பாக அதிகமான பட்டதாரிகள் இருக்காங்க. வளர்ந்த மாநிலம் தமிழகம், கேரளம், ஆந்திரா, கர்நாடகம் என்பது வளர்ந்த மாநிலங்களாக இருக்கு. குறிப்பாக தமிழகம் வளர்ந்த மாநிலங்களாக இருக்கு. இங்கு வேலை வாய்ப்புகளை தனியார் துறையிலும் சரி, அரசு துறைகளும் சரி, அதிகமான வேலை வாய்ப்புகள் என்பது இங்க உருவாகி இருக்குது. தமிழக அரசுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் அது திட்டமிட்டு செய்ததன் விளைவாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை தென்னிந்தியா கண்டிருக்குது, தமிழகம் கண்டிருக்கு. அப்படி கண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றியெல்லாம் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு வழியில் மறைமுகமாக வட இந்திய இளைஞர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை இன்னும் தமிழ் இளைஞர்களுக்கு முழுமையாக தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. தமிழ் தேசிய அமைப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷயங்களை வெளியே கொண்டு வந்தாலும் கூட திருச்சியில இருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் சம்பந்தமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். வேறு சில விஷயங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அது கொண்டு வர வேண்டும். அப்ப அந்த தேர்வு முறையில் நம்ம என்ன கேள்வி டவுட் வருதுன்னா, தமிழக இளைஞர்களை விட வட இந்திய இளைஞர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் பல்வேறு திறமை வந்தார்களா? அது தமிழ் படிச்சு பாஸ் பண்ணிட்டு வர முடியுமா என்றெல்லாம் மிகப்பெரிய ஐயப்பாடுகளோடு நமக்கு கேள்விகள் எழுகிறது. அந்த புத்தகத்தில் அது இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, படித்த இளைஞர்களுக்கு இந்தந்த இடங்களெல்லாம் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு நிரப்புறாங்க. தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஒரு 100 வேலை வாய்ப்புன்னா அதில் 2, 3, 5 சிங்கிள் டிஜிட் தான் கிடைக்குது. மீதி 90 யாருக்கு போகுது என்ற விவரங்களை தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். ஒரு அடுத்த 2, 3 வீடியோக்களை துறை வாரியாக எடுத்து, குறிப்பாக NLC, வங்கித்துறை, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், IOC என்று ஒரு குறிப்பிட்ட துறைகளை எல்லாம் ஒரு வீடியோக்கு ஒரு 3, 4 துறைகள் எடுத்து, அதில் கடந்த 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக எத்தனை பணியிடங்கள் நிரப்பினாங்க, போனாங்க, வந்தாங்க, அதில் தமிழர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சது, போச்சு வந்துச்சு என்றெல்லாம் பார்க்கணும். குறிப்பாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் சென்னை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 மண்டலங்களுக்கு, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு 2 மண்டலங்களுக்கு சேர்த்து தேர்வு எழுதுவதற்காக எங்கிருந்து வராங்க? வட இந்தியாவிலிருந்து வராங்க. வட இந்தியாவிலிருந்து வந்து இங்க லோக்கல் எக்ஸாம் எழுதிட்டு இங்க இருக்கக்கூடிய பணியிடத்துக்காக போட்டி போட்டு ஜெயிக்கவும் செய்யறான். எப்படி சாத்தியம்? யோசிப்பாரு. இப்படிப்பட்ட விவரங்கள் நம் தமிழ் இளைஞர்களுக்கு தெரியவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. தெரிய வைப்பதற்காக அடுத்த வீடியோக்கள் நம்ம பதிவு செய்யப்படுறோம். இதை நீங்கள் கூர்மையாக கவனித்து இதில் உள்ள மறைமுகமான விஷயங்கள் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தேட முயற்சித்தீங்கன்னா, இளைஞர்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கு நான் கூப்பிட வேண்டியது கிடையாது, நீங்களே தானாவே வந்துடுவீங்க. தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகளை
பறிக்கின்ற விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. போனபடி சொன்னார், அதாவது 2011 துவங்குது, 2011-12 துவங்கியது 2014 24 வரை பல ஆயிரக்கணக்கான பதவிகள், 1000 சொல்லப்பட போயிடுச்சு, கிட்டத்தட்ட 70,000 80,000 1 lakh கூட வந்துருக்குன்னு வச்சுங்களேன். பதவிகளை, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான பதவிகளை வட இந்தியர்கள் தட்டி சென்றார்கள். திறமையின் அடிப்படையில், வல்லமையின் அடிப்படையில் உண்மையிலேயே தேர்வு எழுதி உண்மையிலேயே தேர்ச்சி பெற்றிருந்து அவர்கள் வந்திருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குறிப்பா இன்னொன்று விஷயம் இருக்கு, அதைத்தான் நம்ம இன்னும் டெப்தா சொல்ல வேண்டியதா இருக்கு. பல்வேறு மாநிலங்கள் மண்ணின் மைந்தர்களுக்குத்தான் முதலிடம் என்று சொன்ன பிறகு, மத்திய அரசு பணிகளுடன் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு, இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் அந்த மாநில இளைஞர்களுக்கு தான் வேலைவாய்ப்பில் ஓஏ போஸ்ட் உட்பட முன்னுரிமை என்று சொன்ன பிறகு, கிளாஸ் 4 போஸ்ட் சொன்ன பிறகு, தமிழகத்தில் மட்டும் அது இல்லை. ஏன் இல்லை? தமிழகத்தை மட்டும் நான் இழிச்சு வாங்கினா தமிழகத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பை வாங்க ஊர்ல இருக்கலாம் வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட முடியுமா? அப்ப தமிழகத்தை படித்து இளைஞர்கள் வேலை யார் கொடுப்பா? அங்க இருக்கிற வேலைவாய்ப்பும் கொடுக்க மாட்டீங்க, இங்க இருக்கிற வேலைவாய்ப்பு வேற ஒன்று எடுத்து போவோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு என்ன பதில்? அந்த கேள்விகளுக்கான விடை தேடுவது தான் இந்த வீடியோவோட முயற்சி. நான் துறை வாரியாக சொல்றேன். என்எல்சி, சதர்ன் ரயில்வே, அதோட வங்கி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்கம் டாக்ஸ், எண்ணற்ற துறைகள் இருக்கு. துறை வாரியாக ஒரு புள்ளி விவர கணக்கு இருக்கு. துறை வாரியாக எவ்வளவு வேலை எடுத்தாங்க, எவ்வளவு பேருக்கு வேலைக்கு தமிழர்கள் வந்தார்கள், வெளி மாநிலத்தில் வந்தார்கள் என்ற விவரங்கள் அதில் இருக்குது. அதை பாருங்க, பார்த்து நீங்க உங்க நண்பர்களோட உரையாடுங்க, மக்களோட உரையாடுங்க. இது ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஏன்னா இங்கேயே ஓராண்டுக்கு சற்றேறக்குறைய 80 லட்சம் பேர் படித்துட்டு வேலையில்லாமல் இருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தமிழர்களுக்கே வாய்ப்பளிக்காத பொழுது, அந்த வேலை வாய்ப்பை வெளிமாநிலத்தவரை பறிப்பார்கள் என்று சொன்னால் நாம் இழிச்சவார்களா? நாம் என்ன முட்டாள்களா? இந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நமக்கு தகுதி இல்லையா, திறமை இல்லையா, ஆற்றல் இல்லையா? இருக்குல்ல. அப்ப எப்படி அந்த வேலை போகுது என்பதை கண்டுபிடிக்க வேண்டாமா? நீங்கள் முயற்சி செய்தால் அதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அதை பற்றி ஒரு தேடலுக்கு முனைந்தால் கண்டிப்பாக எங்கோ பிழை நடந்திருக்கிறது, அந்த பிழையை கண்டுபிடித்துக்கு வெளிச்சத்துக்கு, சமூக வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும், அரசியல் வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். அப்ப தெரியும் தமிழ் யாருன்னு. ஆயிரக்கணக்கான பதவிகளை காவு கொடுத்து விட்டு தமிழக இளைஞர்கள் அமைதியாக இருப்பது என்பது உண்மையிலேயே தமிழன் என்று சொல்வதற்கு மிகப்பெரிய இழுக்கான விஷயமாக நான் பார்க்கிறேன். வீரவசனம் பேசுவதல்ல இது. நடைமுறையில், களத்தில், யதார்த்தத்தில் எனது உரிமைகள் பறிபோகிறது என்று சொல்லுகின்ற பொழுது தமிழக இளைஞர்கள் கொதித்தேட வேண்டாமா? எங்கேருந்து கொதித்தேடுறது? நாம் வந்து ஐபிஎல் மேட்சில் போட்டு முடங்கிடுறோம். இப்போ முடிஞ்சு போச்சு, ஐபிஎல் முடிஞ்சு போச்சு, இப்போ அதை கொதித்தேடுங்க, தேடுங்க, உண்மையை கண்டுபிடிங்க, தவறு எங்கே நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிப்பதன் மூலமா உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நமது சமூக நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு, தமிழர்களுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்க செய்யணும்ல. வேலை கிடைக்கல என்று பொங்குகின்ற, அரசியலை குறை சொல்லுகின்ற, அரசியல்வாதிகளை குறை சொல்லுகின்ற, உங்களை தவிர மற்றவர்கள் எல்லாமே மோசம், அயோக்கியர்கள் என்று சொல்லுகின்ற நீங்கள் சரியானவர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுங்க. நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டு வேலைகளை தமிழர்களுக்கு கொடுக்காமல் வேறு யாரோ தட்டி செல்கிறார்கள். அது மறைமுகமாக நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே போய் கொண்டிருக்குது. எப்படி போச்சு? ஏன் போச்சு? யாரால போச்சு? கண்டுபிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. அப்ரெண்டிஸ் மட்டும் நான் நிரந்தர வேலைகளே சொல்றேன். அப்ப மத்திய அரசுன்னா துறை இங்க இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நிலம் கொடுப்பாங்க, நீர் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, வேலை மட்டும் வடநாட்டுக்காரங்க வந்து வேலை செய்வாங்களா? எல்லா டெஸ்ட்டுக்கும் இப்போ வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மாதிரி தேர்வு எழுதி கொண்டு வரக்கூடிய ஏற்பாடு வந்த பிறகு அதில் இவர்களுடைய இன்டேக், வடநாட்டவர்களுடைய இன்டேக் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி ஜாஸ்தியா இருக்கு? வடநாட்டு இளைஞர்கள் பாவன அவர்களை குறை சொல்வதாக என்ன வேண்டாம். அங்க மிகவும் பின்தங்கிய நிலை இருக்கக்கூடிய கல்வியிலே, சுகாதாரத்துல, பொருளாதாரத்துல பின்தங்கிய இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் போட்டி ஜெயிச்சுதான் நமக்கு சந்தோஷம் தான். பின்தங்கியவர்கள் கூட வரல, அதில் பணம் படைத்தவர்கள், மேல் ஜாதியை சார்ந்தவர்கள் பணத்தை கொடுத்துட்டு வேலையை வாங்கிட்டு போறாங்கன்றதான் வரக்கூடிய தகவல்கள். கோச்சிங் நடத்துகின்ற இடத்திலேயே வேலைக்கும் காசை வாங்கி கொண்டு வேலை பெற்று தருவதற்காகவே கோச்சிங் சென்டர்ஸ் நடத்தப்படுகிறது என்று பல தகவல்கள் வருது, புத்தகங்கள் பதியப்படுகிறது, பல்வேறு கூட்டங்கள் சொல்றாங்க, பத்திரிகைகளும் வருது. அப்படின்னா அது மிகப்பெரிய நெட்வொர்க் தானே அது. அரசு துறைகளோட, அரசு அதிகாரோட செய்த நெட்வொர்க் தானே அது. அந்த நெட்வொர்க்கின் மூலமாக தானே திட்டமிட்டு பிளான் பண்ணி தமிழகத்தின் வேலை வாய்ப்புகளை வடநாட்டவர்களுக்கு பறித்து செல்கிறார்கள் என்று நாம் சொல்றோம். நாம் சொல்றதில்ல, நான் சொல்றது மட்டுமல்ல, தமிழர் 10 என்ற புத்தகத்தில் புத்தகமாகவே அடிச்சு வெளியிடப்பட்டு
தமிழக இளைஞர் கையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் படிச்சா நமக்கு தெரியாது. ஆக அது போன்ற சில துறைகளில் நமது இழப்பு என்ன, தமிழர்களுடைய இழப்பு என்ன, தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகள் எவ்வளவு களவு போயிருக்கிறது என்பதை தொடர்ந்து சொல்ல போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அந்த வீடியோவில் கூட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ மட்டுமில்ல, அந்த வீடியோக்களையும் பரவலாக எண்ணற்றவர்களுக்கு தமிழுக்கு முழுதும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஒரு ஆபத்து ஒளி முழங்கிட்டும் அப்படின்னு சொன்னால் எதிர்வரும் காலங்களிலாவது நாம் முடித்துக் கொள்ள முடியும், விடித்துக் கொள்ள முடியும், நமது வேலை வாய்ப்பில் நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக போடப்படுகின்ற வீடியோ இது. பாருங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எண்ணற்றவர்கள் இங்கே ஃபார்வர்ட் பண்ணுவதன் மூலமாக, ஷேர் பண்ணுவதன் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு சிறியதாக அணில் போன்று நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் என்று பொருள். பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.